ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்றது கையளவு ப்ராசஸிங் டியூட்டோரியல் பார்ட் 5ல நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்படியே அனிமேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில கண்டிஷன்ஸ் வந்து யாராவது கொடுத்துருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு பேஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு அனிமேஷன் பண்ணணும். ஓகே, என்ன அனிமேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் லைனை வித் பிளாக் பேக்ரவுண்டில் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஓகே, வித் பிளாக் பேக்ரவுண்ட். நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, எப்படி அனிமேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன்ஸ் வந்து பிளிங்க் பண்ண வைக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த லைன்ஸ் எல்லாமே ஹரிசாண்டலாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே கண்டிஷன்ஸ். நம்ம இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம இப்போ ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஓகே, சரி வாங்க நம்ம ப்ரோக்ராம் போடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பிளாக்கில் நம்ம வாய்ட் செட்டப் போட்டுக்கலாம். செட்டப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம அவுட்புட் ஸ்க்ரீன் சைஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் சைஸ் வந்து நம்மளோட கண்டிஷன்ஸில் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்மளோட ஓன் சைஸ் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து 500x500 கொடுக்குறேன். இது க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டு நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீன் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிச்சு 500x500ல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாய்ட் செட்டப்பு. சரி, வாய்ட் ட்ரா, இதுக்கும் ஓப்பன் கர்லி பிரேசஸ் போட்டுக்கலாம். நம்ம கண்டிஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஒயிட் லைன்ஸ் வந்து பிளாக் பேக்ரவுண்டில் வந்துட்டு போடணும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிளாக் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு பேக்ரவுண்டு வந்துட்டு பிளாக்கில் இருக்கணும். அதுக்கு வந்து இங்கே 0 கொடுத்துருங்க. 0 கொடுத்துட்டு செமிகோலன் போட்டு க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போடுங்க. இப்போ செக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் இருக்கும். பார்த்திங்களா? சரி, ஓகே. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒயிட் லைன் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஒயிட் லைனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரோக் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரோக் போட்டு இதில் பார்த்திங்கன்னா இது ஃபார்முலா பார்த்திங்கன்னா ரெட், க்ரீன், ப்ளூ, இல்லைனா சிங்கிள் டிஜிட்டில் கூட கொடுக்கலாம். சிங்கிள் டிஜிட்டில் 250 கொடுத்திங்கன்னா அது வந்து ஒயிட் லைன், ஒயிட்டை மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட்டு லைன் பார்த்திங்கன்னா x1 y1, நெக்ஸ்ட்டு x2 y2. இது வந்து லைன் கமாண்டோட ஃபார்மேட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா x1 y1ன்றது ஒரு பாயிண்ட்டு, x2 y2ன்றது இன்னொரு பாயிண்ட்டு. ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் x1 y1 பார்த்திங்கன்னா நான் 0,0 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு x2 y2க்கு பார்த்திங்கன்னா நான் 250,250 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டாப்ஸ் லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன் வரைக்கும் ஒரு லைன் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே 0,0ன்றது வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 250,250ன்றது எக்ஸ் ஆக்சிஸ் 250, நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ் 250. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு லைன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஆனால் நமக்கு கண்டிஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹரிசாண்டல் லைன் போடணும். ஸோ ஹரிசாண்டல் லைன் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது பார்த்திங்களா. ஹரிசாண்டல் லைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸில் வந்து நான் 50 கொடுக்குறேன். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0லேயே இருக்கும் ஹரிசாண்டல் லைனுக்கு. நெக்ஸ்ட்டு x2 பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ வந்துட்டு ஒய்2ஓட வேல்யூ வந்து ஒய்யோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து பிளிங்க் பண்ண வைக்கணும். ஸோ பிளிங்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். அது வந்துட்டு ஃப்ளோட் கண்டிஷன் யூஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு வேரியபிள் வந்து நான் ஹரிசாண்டல்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறேன்.
ஹரிசாண்டல் அதுக்கு வந்துட்டு நான் ரேண்டமாக பாயிண்ட்ஸ் எடுத்துக்க சொல்கிறேன். ஸோ 250 வரைக்கும் ரேண்டமாக எடுத்துக்குவோம், சரி 500 வரைக்கும் ரேண்டமாக அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீன் சைஸ் அது. ஓகேவா, இதை வந்துட்டு நான் ஒய் அண்ட் Y2ல் வந்துட்டு அந்த ஹரிசாண்டல் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணி விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒய் அண்ட் Y2ல் வந்துட்டு அந்த வேரியபிளை நான் என்ட்ரு பண்ணுறேன். இதுக்கு என்ன மீனிங் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒய் அண்ட் Y2ல் ரெண்டுமே சேம் வேல்யூ இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். நம்ம இது ரேண்டம் அப்படி சொல்லிட்டு நம்ம இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வேறு நம்பர் எடுத்ததுன்னா நமக்கு லைன் ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்காது, ஆங்கிளாக கிடைக்கும், ஆங்கிளாக தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைன் வந்துட்டு பிளிங்க் ஆகிட்டுருக்கு ஹரிசாண்டலாக. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டிஷன்ஸில் வந்து ஹரிசாண்டலாக இருக்குன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து இது வெர்டிக்கல்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃப்ளோட் வேரியபிள் இருக்குல்ல, நான் அதை வந்துட்டு நான் வெர்டிக்கல்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் இங்கே ஹரிசாண்டல்னு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, இதை வந்துட்டு 0 கொடுத்துக்கிறேன். எக்ஸை வந்துட்டு நான் வெர்டிக்கல்னு டிக்ளேர் பண்ணுறேன். அதே மாதிரி x2வையும் நம்ம வெர்டிக்கல்னு டிக்ளேர் பண்ணணும். Y2க்கு வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கணும். ஸோ ஸ்க்ரீன் மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கணும். நான் இங்கே வந்துட்டு 500ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணலாம். நமக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு வெர்டிக்கல் லைன்ஸில் பிளிங்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒயிட் லைன்னு கொடுத்துருந்தோம். இதை வந்து கலர்ஃபுல் லைன்ஸ்னு மாற்றிட்டாங்க அப்படின்னா அப்போது வந்து எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இங்கே ஸ்ட்ரோக் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு நம்ம இப்போ சிங்கிள் வேல்யூ கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு இன்னொரு ஃபார்மேட் என்னென்னா ரெட், க்ரீன், ப்ளூ இந்த ஃபார்மேட்லேயும் நம்ம நம்பர் கொடுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்துட்டு ரேண்டம் 255ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது மீனிங் வந்துட்டு ரெட்டு வந்து 0லேருந்து 250 வரைக்கும் நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி ப்ளூக்கும் க்ரீனுக்கும் நம்ம இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ரீனுக்கு இது வந்து ப்ளூக்கு இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா கலர்லேயும் வந்துட்டு லைன்ஸ் வந்துட்டு பிளிங்க் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எல்லா லைன்ஸும் விசிபிளாக இருக்கணும், எந்த லைனும் வந்துட்டு ஹைட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பேக்ரவுண்டு கமெண்ட் இருக்குல்ல, அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செக் பண்ணலாம். நம்மளுக்கு எல்லா கலருமே விசிபிளாக இருக்கும், ஆனால் பேக்ரவுண்ட் வந்து க்ரே கலரில் இருக்கும். ஓகே, இது எனக்கு பிளாக் பேக்ரவுண்ட்லேயே இந்த மாதிரி நம்மளுக்கு எஃபெக்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் கமாண்ட் இருக்குல்ல, இதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஒயிட் செட்டப் பிளாக்கில் வந்துட்டு நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் செட்டப் பிளாக்கில் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா, இந்த கமெண்ட் வந்து ஒரே ஒரு டைம் தான் ரீட் ஆகும். ஸோ இது வந்துட்டு மிச்ச எல்லா லைன்ஸும் ஹைட் பண்ணாமல் நம்மளுக்கு விசிபிளாக காமிக்கும். பார்த்திங்கன்னா இந்த எல்லா லைன்ஸும் நம்மளுக்கு விசிபிளாக தெரியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.